ஈரானுக்கு அருகில் அமெரிக்க இராணுவத்தால் ஏற்படுத்தப்பட்டிருந்த அந்த பிளாக்கேட், அந்த முற்றுகை முற்றும் முழுதாக நீக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அந்த பகுதியில் அமெரிக்காவினுடைய கப்பல்களும் கிடையாது, அமெரிக்க கடற்படையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு பின்வாங்கி வந்து விட்டோம். இப்பொழுது முற்று முழுதாக அந்த பகுதி திறக்கப்பட்டிருக்கிறது. கப்பல் போக்குவரத்துகள் 100% வளமைக்கு திரும்பியுள்ளன என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், ஜூன் மாதம் 18ஆம் தேதியே அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம், ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கிற அந்த கடற்படையினர், அதாவது அமெரிக்க கடற்படையினருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியது மத்திய கட்டளை பணியகம், சென்ட்கொம் என்று சொல்லுவோம். அவர்கள் அறிவித்திருந்தவர்கள் ஜூன் மாதம் 18ஆம் தேதி நாங்கள் அங்கிருந்து வெளியேறுகிறோம் என்று சொல்லி. இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியே அதனை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த பகுதியில் எந்த ஒரு கப்பல்களும் இல்லை, கடற்படையினரும் இல்லை, யாருமே இல்லை என்று சொல்லி. உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அமெரிக்க இராணுவம் அந்த பிளாக்கேட்டை உருவாக்கி இருந்தது. கிட்டத்தட்ட 66 நாட்கள் அந்த பிளாக்கேட் நடைமுறையில் இருந்திருக்குது, ஜூன் 18 வரை. இந்த 66 நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 142 கப்பல்களை தாங்கள் திருப்பி அனுப்பியிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல் 9 கப்பல்கள், தங்களுடைய கட்டளையை மீறி பயணித்த 9 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த கப்பல்களினுடைய என்ஜின் ரூமை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி அதை அப்படியே முடக்கிறது. அதே போல் ஒரு சில கப்பல்களை அமெரிக்க கடற்படை கைப்பற்றியிருந்தது. பிறகு அதற்கு பதிலாக ஈரானும் ஒரு சில கப்பல்களை கைப்பற்றி முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தார்கள். அது தனி கணக்கு. ஆனால் ஒரு கப்பல் மேலே தாக்குதல் நடத்தி அந்த கப்பலை முடக்கிறது அது இன்னும் ஒரு கணக்கு. அதில் தான் இந்த 9 கப்பல்களும் இருது. 2 தரப்பாலையும் கைப்பற்றப்பட்ட கப்பல்கள் கிட்டத்தட்ட 5 வரையான கப்பல்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன. இதெல்லாமே கடந்த 66 நாட்களில் நடைபெற்ற சம்பவங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிளாக்கேட் முற்றுமுழுதாக நீக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து சர்வதேச சந்தையில் எரிபொருட்களுக்கான தட்டுப்பாடு வேகமாக குறைந்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது. இனிமேலும் எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருள் விலை அதிகரிப்பு அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. எல்லா இடமும் தாராளமாக எரிபொருட்கள் வருகின்றன. மிக முக்கியமாக விமானங்களுக்கு தேவையான ஜெட் ஃபியூவல் என்று சொல்லுவது தானே, அதிலேயும் குறிப்பாக அதிகம் பாதிக்கப்பட்டது இங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் தான். ஜெட் ஃபியூவல் இல்லாமல் விமான டிக்கெட்ஸுக்கான ப்ரைஸ் எல்லாம் அதிகரிச்சிருந்தது. இனி எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. எல்லாமே தாராளமாக வர ஆரம்பித்திருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. அதில் ட்ரம்ப் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் போட்டுக்காரு. என்னென்னு சொன்னால், நேற்று திங்கட்கிழமை நேற்று மட்டும் ஒரே நாளில் 19 மில்லியன் பரல் எரிபொருள் ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி வெளியே வந்திருக்கின்றன என்று சொல்லி அவர் தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் போட்டிருக்கின்றார். அதன் மூலம் சர்வதேச ரீதியாக எரிபொருட்களுக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்படுது என்று சொல்லி, இந்த ஒரே நாளில் 19 மில்லியன் பரல்ஸ் வாரது ஹோர்முஸினுடைய வரலாற்றில் அந்த எண்ணெய் வர்த்தகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து நேற்று தான் முதல் தடவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு அதிக எண்ணிக்கையில் பரல்கள் வெளியில் வாரது. எனவே நல்ல விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். கடந்த 4 மாதங்களாக நாங்கள் கேள்விப்பட்ட செய்திகள், பார்த்த செய்திகள் எல்லாமே நெகட்டிவான செய்திகள், துயரமான செய்திகள். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல செய்திகள் வர ஆரம்பித்திருக்கின்றன. எனவே அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதென்ன 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், 2 தனித்தனி டீமுகள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. அதாவது ஈரானில் இருந்து 2 பேச்சுவார்த்தை குழு வந்தது, அமெரிக்காவில் இருந்தும் 2 பேச்சுவார்த்தை குழு வந்தது. அந்த 2 பேச்சுவார்த்தை குழுவும் என்னென்னு சொன்னால், ஒன்று முதன்மை பேச்சுவார்த்தை குழு. இப்போ நீங்கள் ஈரானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதான பேச்சுவார்த்தை குழு இருக்கிறார்கள் தானே, அது பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபோஃப் அவருடைய தலைமையில் அந்த அணி. அதே போல் அமெரிக்காவில் இருந்து வந்த துணை ஜனாதிபதி JD வான்ஸ் அவர்களுடைய தலைமையில் அந்த அணி. இவர்கள் 2 பேரும் சந்தித்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து திங்கட்கிழமை அதிகாலை வரை பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவர்கள் போயிட்டார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு டீம் வந்தது, செகண்ட் டீம். அது டெக்னிக்கல் டீம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒப்பந்தங்களை மேக் பண்ணுறது, கையெழுத்து போடுறது, அதில் இருக்க திருத்தங்களை கொண்டு வர, இந்த மாதிரியான விஷயங்கள் டெக்னிக்கல் டீம். அவர்களும் வெற்றிகரமாக இன்று செவ்வாய்க்கிழமை காலையில் தங்களுடைய பேச்சுவார்த்தைகளை நடத்தி முடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்களுடைய பேச்சுவார்த்தையின் முடிவின்படி ஈரானுக்கு சொந்தமான 12 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் உடனடியாக விடுவிக்கப்படுகிறது, அமெரிக்காவால் விடுவிக்கப்படுகிறது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது ஈரானுக்கு கிடைத்த அடுத்த ஒரு மாபெரும் வெற்றி என்று சொல்லலாம். எனவே இந்த 60 நாட்களில் இப்போ இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட இந்த 60 நாட்களில் கட்டங்கட்டமாக ஏனைய
பணமும் வந்து ஈரானுக்கு சொந்தமான பணமும் வந்து விடுவிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஈரான் வந்து சர்வதேச சந்தைக்குள்ளே வந்து வியாபாரத்தில் ஈடுபட வந்திருக்கிறது. எனவே எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள் தான். இதுக்கிடையில் வந்து ஈரானினுடைய ஜனாதிபதி மசூட் பெசஸ்கியான் அவர்களும் ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அபாஸ் அரக்ஷி அவர்களும் பாகிஸ்தானுக்கான தங்களுடைய உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு அரச பயணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமாக அல்ல, சும்மா பொதுவாக பாகிஸ்தானோட ஈரானுக்கு இருக்கக்கூடிய உறவுகளை வந்து மேம்படுத்தும் விதமாக இந்த பயணம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை விஷயங்களில் வந்து நடுநிலைமையாளர்களாக செயல்பட்டதற்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த ஈரானிய தூதுக்குழுவினருடைய இந்த பயணம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி நாங்கள் கேள்விப்படுற செய்திகள் எல்லாமே வந்து நல்ல செய்திகளாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொன்னால் லெபனானில் தான் பிரச்சனை. இன்றைக்கும் வந்து இஸ்ரேலிய படையினர் தாக்குதல் நடத்தி, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இஸ்ரேலிய படையினர் தாக்குதல் நடத்தியதில் 2 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக லெபனான் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. எனவே லெபனானில் வந்து தாக்குதல்கள் இடம்பெறுகின்ற போது ஈரான் வந்து அதை சாதாரணமாக எடுக்க போகிறது இல்லை. எனவே ஈரான் வந்து கட்டாயம் அதுக்கு ஒரு பதிலடி, ஒரு எதிர்வினை ஒன்றை ஆற்றுவார்கள். எனவே இந்த சமாதான உடன்படிக்கை 60 நாட்களுக்கு இதே மாதிரி சுமூத்தா போகுமா? திறக்கப்பட்டிருக்கிற ஹோமுஸ் வந்து திறந்தே இருக்குமா? நேற்று வந்து 19 மில்லியன் பேரல்ஸ் வந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டே இருக்குமான்றதெல்லாம் வந்து ஒரு வகையில் கேள்விக்குறியாக தான் இருக்குது. காரணம் வந்து லெபனானில் அந்த பிரச்சனை. இதுக்கிடையில் இஸ்ரேலில் இருந்து ஒரு குரல் ஒன்று வந்திருக்கிறது, ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்குது. உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு இங்கே நடக்கிற எதுவுமே வந்து பிடிக்கலை. இந்த பேச்சுவார்த்தை நடத்துறது, சுவிஸில் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறது, பாகிஸ்தானில் வச்சு கையெழுத்து போட்டது எதுவுமே அவருக்கு விருப்பம் இல்லை, பிடிக்கலை. ஏன்னு சொன்னால் அங்கே அவரால் ஆரம்பிக்கப்பட்ட யுத்தங்கள் வந்து அப்படியே போட்டபடி கிடக்குது. லெபனானில் வந்து இன்னும் ஒரு முடிவுக்கு வரையில, அதே போல் காசாவில் வந்து ஒரு முடிவுக்கு வரையில. எனவே வந்து இது இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்கு எதிர்காலத்தில் வந்து பிரச்சனையாக போய் முடியும். இப்படி வந்து பாதி வழியில் திடீரென்று சமாதானத்துக்கு வர்றது, ஒப்பந்தம் போடுறது வந்து இஸ்ரேலுக்கு பாதுகாப்பானது அல்ல என்றது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதனை இஸ்ரேலிய பிரதமரும் சொல்லியிருந்தவர் பல தடவை. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொடுக்குற அந்த அழுத்தம் காரணமாக அவருக்கு கட்டுப்பட்டு தான் பேசாமல் இருக்க வேண்டி இருக்குன்றதான் இஸ்ரேலிய தரப்பினுடைய நிலப்பாடாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர், தேசிய பாதுகாப்பு அமைச்சர், ஏற்கனவே பல சர்ச்சைகளில் சிக்கிய ஒரு அமைச்சர் பென் கவீர், அவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னு சொன்னால், பேசாமல் அமெரிக்காவோட போட்ட ஒப்பந்தத்தை வந்து முறிச்சு விடுங்க, அதுக்கான கெப்பாசிட்டியெல்லாம் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் வந்து அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறது, அமெரிக்கா சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுறது, இதெல்லாம் எங்களுக்கு அவசியமே இல்லை. நாங்கள் வந்து இறமையுள்ள ஒரு தனி நாடு, எங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது. எனவே அமெரிக்காவுடனான அந்த ஒப்பந்தத்தை வந்து பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு முறிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அமைச்சர் வந்து ஒரு கோரிக்கை வச்சுக்கார். அவர் வந்து தேசிய பாதுகாப்பு அமைச்சர், ஏற்கனவே பல சர்ச்சைகளில் சிக்கியவர். பிரான்ஸுக்கெல்லாம் அவர் வரக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த ஃப்ளோட்டிலான்னு சொல்லப்படுற படகுல போனதானே மனிதாபிமான பொருட்களை கொண்டு அவர்களோட வந்து தவறான முறையில் வந்து அவர்களை வந்து அவமதிக்கும் விதமாக நடத்தினார் என்று சொல்லி, அவற்றை கண்ணுக்கு முன்னாலேயே அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லி நிறைய விமர்சனங்கள் எல்லாம் வந்து அவர் ஒரு சர்ச்சைக்குரிய அமைச்சர் என்று வைங்களேன். அவர் தான் இப்போ சொல்லியிருக்கார், அமெரிக்கான பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் இஸ்ரேலுக்கு கிடையாது, எனவே தூக்கி எறிஞ்சு போட்டு நாங்கள் சண்டையை பிடிப்போம், நாங்கள் தொடர்ந்து மோதல்களை நடத்துவோம் என்று சொல்லி ஒரு ஆலோசனை மாதிரி சொல்லியிருக்கார். இதை வந்து இஸ்ரேலிலிருந்து வெளிவருகின்ற ஒரு ஊடகத்தில் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். எனவே அங்கே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். திரும்பவும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நடக்கிற விஷயமெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் லெபனானில் வந்து அமைதி திரும்பாதவரை, அங்கே மோதல்கள் நிறுத்தப்படாதவரை இங்கே எதுவுமே சாத்தியமில்லை என்றுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய யதார்த்தமாக இருக்கிறது. கட்டாரில் இருந்து ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது. கட்டாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய படைத்தளம் எது? அல் உதைத் படைத்தளம் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து டோஹாக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு படைத்தளம், அல் உதைத் ஏர்பேஸ் என்று சொல்லி. அந்த ஏர்பேஸ் வந்து அவசரமாக புனரமைக்கப்படுகிறது, அதனுடைய பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. எதற்காக இப்போ அல் உதைத் ஏர்பேஸை வந்து பாதுகாப்பை பலப்படுத்தணும், எதற்காக அதை புனரமைக்கணும் என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் இந்த சண்டை நடந்த காலப்பகுதியில் வந்து அது கடுமையான சேதத்துக்கு உள்ளாகி இருக்கணும். ஆனால் அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் இது வரைக்கும் வெளிவரையில். இனி போக தான் எங்களுக்கு தெரிய வரும், உடனே தகவல்கள் வெளிவராது. எனவே ஈரானால் நடத்தப்பட்ட தாக்குதலை வந்து ஏதோ ஒரு வகையில் கடுமையான சேதங்களுக்கு உள்ளாகி இருக்கும் போல இருக்கு அந்த கட்டார் ஏர்பேஸ். அதனால தான் அதனுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு அதனுடைய புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் பெரும் புனரமைப்பு ஒன்று அதில் இடம்பெறுவதாகவும் இந்த செய்தியில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இங்கே பிரித்தானியாவிலிருந்து வெளிவருகின்ற
வெளிவரக்கூடிய த கார்டியன் பத்திரிகை. இது மத்திய கிழக்கு நிலவரம். இங்கால ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயிலண்டா வெயில், அப்படி ஒரு வெயில் கொளுத்து எரியுது, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரே வெப்பமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸில் 40 பேர் தண்ணீரில் மூழ்கி பலியாகி இருக்கின்றார்கள். இந்த வெக்கையை தாங்க முடியாமல் ஓடி போய் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு தண்ணிக்குள்ள ஆற்றுலையோ குளத்திலேயோ எங்கேயோ போய் குதிச்சு வெக்கையிலிருந்து தப்புறதுக்காக அதுக்குள்ள மூழ்கி 40 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கின்றார்கள். பிரான்ஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 40 பாகை செல்சியஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் இன்றைக்கு பின்னேரமோ அல்லது நாளைக்கோ ஒரு சில இடங்களில், ஐரோப்பாவினுடைய ஒரு சில இடங்களில் 45 பாகை வரை வெப்பநிலை உயரலாம் என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. எனவே அனைவரும் பாதுகாப்பாக இருப்பது அவசியம். அதோட முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு நிறைய தண்ணி குடியுங்கோ. அது எங்களுடைய உடம்புக்கு மிகவும் நல்லது. களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.